இப்போ பிஸ்னஸ்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் ஓவர் நடந்துட்டு இருக்குங்க. மக்கள்லாம் வெப்சைட் போய் ஷாப்பிங் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ டைரக்டா வாட்ஸ்அப்ல போய் ஷாப்பிங் பண்றாங்க. ஆனா இதை இன்னும் நிறைய பிஸ்னஸ் வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. சி லீட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஃபாலோ அப் கிடையாது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனா நம்மளால வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஏங்க உங்க பிசினஸ்ல வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்கறத தவிர்த்துட்டு உங்க பிசினஸுக்கு வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, இனிமே ஆப் தேவை கிடையாது, வெப்சைட் தேவை கிடையாது. உங்களுடைய என்டையர் பிஸ்னஸை சிஸ்டமை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் ரன் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதே வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நிறைய பேர் வந்து வியூ பண்ணீங்க. அதுல இருந்து நிறைய கொரீஸும் நீங்க எனக்கு ரைஸ் பண்ணீங்க. அந்த கொரீஸ் ரிலேட்டடா உங்களுக்கு சில இன்சைட்ஸ் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சி நான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே இது வெறும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான வீடியோ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமான வீடியோ. ஏன் எல்லாருக்குமான வீடியோன்னு நான் சொல்றேன்னா, யாரெல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமான வீடியோ தான் இது. ஏன்னா இன்கம்ன்றது லீட்ஸ்ல இருந்து தான் வரணும். லீட்ஸை நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபாலோ அப் கன்சிஸ்டண்டா இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு ஈஸியஸ்ட் வே இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், அதுதான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். வாழ்க்கையில நம்மளுக்கு பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். எல்லாருக்குமே பணம் முக்கியம். அந்த பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல பல பேர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பணத்தை வந்து நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபைனுன்னு சொல்லுவோம், பெனால்ட்டி சொல்லுவோம், டியூட்டி, ஃபீஸு, டோலு, சேலரி, போனஸு, இன்சென்டிவ், கமிஷன், அலோவன்ஸு, ஸ்டைஃபண்டு, வேற என்ன இருக்கு, ப்ராஃபிட்டு, டேர்ன் ஓவரு, மார்ஜினு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், லோனு, கிரெடிட்டுன்னு எப்படி பணத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்புன்றது ஒரே ஒரு டூல். ஆனால் இதற்கு பல பரிணாமங்கள் இருக்கு. அந்த பல பரிணாமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது கீ ரோல் பிளே பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ இ காமர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர் அப்டேட் பண்ணுமா வாட்ஸ்அப் தேவை, டெலிவரி நோட்டிபிகேஷன் பண்ணுமா வாட்ஸ்அப் தேவை, கார்ட் ரெக்கவரி பண்ணுமா வாட்ஸ்அப் தேவை. அதே மாதிரி எஜுகேஷன்ல ஸ்டூடெண்ட் நோட்டிபிகேஷனு, கிளாஸ் ரிமைண்டரு, அட்மிஷன் ஃபாலோ அப், ஹெல்த் கேருக்கு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக்கிங்கு, பேஷண்ட் ஃபாலோ அப், பிரிஸ்கிரிப்ஷன் ரிமைண்டரு. அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு போனீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கேம்பெயின் டூல் பண்றது, கஸ்டமர் என்கேஜ் பண்றது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா டிரான்சாக்ஷன் அலர்ட். உங்களுக்கே நிறைய தடவை இப்பெல்லாம் வந்து மெசேஜ்ல வந்த ஓடிபி இப்போ வாட்ஸ்அப்ல வருது. நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதே நீங்க ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் பிசினஸ் போனீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன், டேபிள் புக்கிங், கஸ்டமர் ஃபீட்பேக். ஃப்ரீலான்சர்ஸ் எடுத்துக்கோங்க, கிளைண்ட் ஃபாலோ அப் பண்றது. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து வெபினார் ரிமைண்டர் அனுப்புறது. நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய வெபினாருக்கு முன்னாடி நான் நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்புவேன். அது எல்லாமே வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமா பண்றது தான். ரியல் எஸ்டேட் போய்க்கோங்க, ப்ராப்பர்ட்டி என்கொயரியா இருக்கட்டும், சைட் விசிட்டா இருக்கட்டும், லீடு குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும். மெயினா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த சாட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, நீங்க போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வருது இல்லையா, அதே மாதிரி ஆட்டோ ரிப்ளை பாட், இது எல்லாமே வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமா பண்றது தான். ஸோ பணத்துக்கு எப்படி பல பேர் இருக்கோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் பல பரிணாமங்கள் எடுத்து உங்களுடைய டெய்லி வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் வரும். இப்போ மெயின் கண்டென்ட்டுக்கு போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ், இன்னொன்று வந்து பில்டர்ஸ். ஸோ இப்போ பிட்வீன் யூசர் அண்ட் பில்டர் ரோல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் ரோலை பற்றி பேசுவோம். நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில தான் வந்து ஃபாலோ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த யூசர் ரோல்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணுறது, மெசேஜஸ் நம்ம சென்ட் பண்ணுறது, கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறது, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் தான். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம பில்டு பண்ணுறதில்ல, நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் அதை வந்து யூசர் ரோல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது கேட்டகரி, நம்ம பில்டர்ஸ் கேட்டகரி பேசணும் இல்லையா, அந்த கேட்டகரி. இவங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றது மட்டும் கிடையாது, இவங்க தான் அந்த என்டையர் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தையே பிசினஸுக்கு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. பில்டர் ரோல் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரோலு. ஆனா அதற்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அங்கதான் எல்லா சேலஞ்சுமே வருது. நான் ஒவ்வொரு சேலஞ்சா உங்களுக்கு சொல்றேன். மெட்டா பாலிசிஸ்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டான்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு
அண்ட் தென் வந்து இன்ஸ்டா, இது எல்லாமே வந்து மெட்டாக்கு கீழே வரும். இப்போ இந்த மெட்டா வந்து ஒரு பாலிசிஸ் வந்து வச்சிருக்காங்க, மெயினாக நம்மள மாதிரி யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு. நம்ம அவங்களுடைய மெசேஜிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கன்சென்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய டெம்ப்ளேட் படி தான் நம்ம போகணும், அந்த டெம்ப்ளேட் வந்து நமக்கு அப்ரூவல் ஆகணும். இது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்பரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டா என்னெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்கன்னா, ஸ்பேம் பிஹேவியர் ட்ராக் பண்ணுவாங்க, யூசர்ஸ் யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க, நம்மளுடைய மெசேஜினுடைய குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு மிஸ்டேக்குங்க, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் வார்னிங் வந்துடும், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டில் போட்டுருவாங்க. டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயுமே இதில் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏபிஐஸ்லாம் என்னன்றது நமக்கு தெரியணும், ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் தெரியணும், இன்டகிரேஷன்ஸ் நிறையா நடக்கணும். இங்கே வந்து கோடிங் தேவை கிடையாதுங்க, பட் ஆனால் அந்த லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டராக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 100 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுமே நீங்கள் செட்டப்புக்கு தான் கிளைண்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிளைண்ட் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் லீடு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்க, சேல்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பீங்க, அதே மாதிரி ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுப்பீங்கன்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு டிபெண்டன்சியை வந்து கிளைண்ட் வந்து வைப்பாங்க. அடுத்து மெயினாக அந்த பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுதான் 5வது சேலஞ்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா வந்து அவங்களுடைய ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அது வந்து நாளைக்கு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்களும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளால் மட்டும்தான் இந்த பில்டர் ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த பில்டராக ஆகிறேன் அப்படின்றத கொஞ்சம் பார்க் பண்ணுங்க. நம்ம யூசரில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த யூசரில் ஒரு யூசராக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனை வந்து அப்ரோச் பண்ணுறப்ப என்ன விதமான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து ரீப் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் யூசராக மாறிக்கோங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் ஒரு யூசராக வாட்ஸ்அப்பை வச்சு நம்ம பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வே, நம்ம எப்படி ஓல்டு வேல நம்ம வந்து பழைய மெத்தடில் எப்படி நம்ம வந்து ஷாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போவீங்க, நிறைய இருக்குது, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க. அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, ஷூவை வந்து சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு ஷூவை இன்னொரு ஷூவோடலாம் கம்பேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு கார்ட்டில் போய் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் செக் அவுட் போவீங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், டைம் வந்து நிறையா எடுக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிறப்ப இந்த இ-காமர்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன அனுப்புறீங்க, எனக்கு பிளாக் ரன்னிங் ஷூ வேணும், அடிடாஸ்ல இருந்து எனக்கு வேணும், ஆனால் எனக்கு விலை 2000 ரூபாய்க்கு கம்மியாக வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, இங்கே 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் 1, ஏஐ 2, ஆட்டோமேஷன் 3. இந்த 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதற்கான இமேஜஸ் உங்களுக்கு வந்துடும், அதற்கான ப்ரைஸும் வந்துடும். ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் மாதிரி பை பட்டன் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் செலக்ட் பண்ண போகிறீங்க, பே பண்ண போகிறீங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆக போகுது. எல்லாமே வெறும் 2 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதாங்க எம்-காமர்ஸ். எம்-காமர்ஸ்னா ஒன்றும் கிடையாது, மொபைல் காமர்ஸ் தான் எம்-காமர்ஸ். இதுதான் ஃபியூச்சரு, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய புரிதலுக்கு ஒரு இந்தியன் ஸ்டைலில் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஜெயச்சந்திரனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு போகிறீங்க. அப்போ வீட்டிலேருந்து கிளம்பி போகணும், அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் வந்து துணியை சர்ச் பண்ணணும், சேல்ஸ்மேனோடைய அட்டென்ஷனை புல் பண்ணி அவர் உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் துணி எடுக்கணும். துணி எடுத்துகிட்டு திரும்ப பில் கவுண்டருக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கியூ இருக்கும், அங்கே பில் கவுண்டரில் லைனில் நிற்கணும், திரும்ப பில்லை போடணும், போட்டு வெளியில் வரணும், வந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கேபை பிடிச்சி வீட்டுக்கு வரணும். ஒரு துணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாரி எனக்கு 3000 ரூபாய்க்கு கீழே வேணும் அப்படின்னு மெசேஜ் போட போகிறீங்க. உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் வரப்போகுது, ஃபோட்டோஸு, ப்ரைஸு, பேமெண்ட் லிங்க்கு எல்லாமே வரப்போகுது. போய் ஆர்டரை கிளிக் பண்ணுறீங்க, ஆர்டர் முடிய போகுது. ஸோ இந்த சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் உங்ககிட்ட எல்லாம் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட் இருக்கா உங்கள் பிஸ்னஸுக்கு அப்படிலாம் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கீழே வாட்ஸ்அப்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நான் வந்து நிறையா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஏன் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஒரு கேம் சேஞ்சராக மாறுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காரணம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரணம் தான்,
ஓப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை. இப்போ ஒரு மெசேஜை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறீங்க, இமெயிலையும் அனுப்புறீங்க. நீங்களே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா, இல்லை இமெயிலில் அனுப்புறத ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, ஸ்டடி படி பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90% ஓப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. மக்கள் வந்து அதை தான் உடனே ஓப்பன் பண்ணுறாங்க. இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 to 20% தான் ஓப்பன் ரேட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வாட்ஸ்அப்பில் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. யார் நமக்கு மெசேஜ் போட்டாலும் நம்ம சும்மாவே நம்ம எடுத்து வாட்ஸ்அப்பை நோண்டிகிட்டே இருக்கோம் பாருங்க, யாராவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 90 செகண்ட்ல வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை போட்டுறோம். அதனால இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் சேனலா இருக்கு. அதனால தான் மக்கள் இதுல வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்கிறாங்க. மூணாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெசேஜிங் சிஸ்டமா நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இது வந்து பக்காவான ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஏன் அப்படின்னா, உங்க பிசினஸுக்கு ஆட்டோ ரிப்ளை அனுப்பணுமா, ரிமைண்டர்ஸ் அனுப்பணுமா, ஃபாலோ அப் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுமா, எல்லாத்தையுமே ஒரு 24/7 எம்ப்ளாயி மாதிரி அது வந்து பண்ணிடும். இதை தாண்டி நீங்க ஏதாவது செல் பண்ணணும் அப்படின்னா சாட்லயே வந்து நீங்க அதை வந்து வித்துடலாம். கஸ்டமர் ப்ரௌஸ் பண்ண போறாங்க, உங்ககிட்ட வந்து கேட்க போறாங்க ப்ராடக்ட்டை பத்தி, அதை பார்த்து பை பண்ண போறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட் அப்படின்றது ஒரு ஷாப், ஒரு கடைக்கு ஈக்குவலா வந்து இது நடக்கும். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா பிசினஸஸ் எல்லாமே ஒரு ஹையர் கன்வர்ஷன்ஸ் வந்து பாக்குறாங்க. 20 to 30% வந்து சேல்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து வாட்ஸ்அப்ல பண்றப்ப ஒரு பர்சனலா நம்ம பேசுற மாதிரியான ஒரு கனெக்டை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்போட ஏஐயும் ஜாயின் பண்ணிடுது. ஸோ எல்லாமே வந்து ஸ்மார்ட் கான்வர்சேஷன்ஸாக போயிடுது. இப்போ ஏஐயால் வந்து உங்களுக்கு கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், ப்ராடக்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இப்போ மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறோம்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடும். கொரிஸை வந்து அதுவே ஹேண்டில் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு மிஷினு. உங்களால் எங்கேயுமே வந்து இது ஒரு மிஷினு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை தாண்டி இதனுடைய யூசர்ஸ் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப்பினுடைய யூசர்ஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபலி பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் 30 crores ஆஃப் யூசர்ஸ் வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து இருக்காங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து நமக்கான ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே எப்படின்னா மக்கள் அங்கே இருக்கிற இடத்துக்கே போகிறோம். இங்கே வாட்ஸ்அப் எங்கே அவங்க வச்சிருக்காங்களோ அவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போய் நம்ம செல் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற ஆட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்புவாங்க. மெயினான ஒரு விஷயம் என்னன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன கடையா, இல்லை ஃப்ரீலான்சராக நீங்கள் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதில் தொடங்கி பெரிய பெரிய பேங்க்கு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய பிராண்ட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரே டூலு, மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். இதுவரை வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணாதவங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம இன்னும் ஒரு எர்லியர் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய பேர் இன்னும் அதை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அந்த நாலேஜ் வந்து இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் இருக்கு. ஒரு ஹியூஜ் கேப் இருக்கிற இடத்துல தான் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அதனால நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ குயிக்காக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சில டெமோ காமிக்கிறேன், அதை பாருங்கள். எப்படி வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய லிஸ்ட்டு. இதை தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதாவது என் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஹாய்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும், மெசேஜஸ் என்ன வரணும், ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அப்படின்ற அந்த ஃப்ளோவை தான் பார்க்குறோம். நான் நோட் பேடில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது என்டையர் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். ஹாய் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், என்னை பற்றின ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் அந்த மெசேஜை ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் தான் வந்து ஏஐ வேர்ல்டு. இப்போ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு மெசேஜை க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஹாய் போட்டோன்னே உங்களுக்கு என்ன வரணுன்றதை க்ரியேட் பண்ணுறேன். அதை போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். இதுதான் மெசேஜ். வெல்கம் டு ஏஐ வேர்ல்டு, ஏஐ மாஸ்டர் சுரேஷ் ஹியர், சிஇஓ ப்ராம்ப்ட் ஈஸி, ஏஐ மேஜிக், இது எல்லாமே வந்துடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இது வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயே ஹவு கேன் ஐ அசிஸ்ட் டுடே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அது வந்து பாடி டெக்ஸ்ட்டு. அதை வந்து இப்போ நான் இங்கே போடுறேன். இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். இந்த 4த்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பீங்க. ஏதாவது என்கிட்ட ஏஐ ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப் எடுக்கணுமா, இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசணுமா,
இல்லை அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை என்னோட 1-on-1 கன்சல்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு 4 ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது ஏஐ ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் பாடியில் போயிட்டு ஏற்கனவே அந்த ஹவு கேன் ஐ அசிஸ்ட் டுடே அண்ட் எக்ஸ்ப்ளோர் சர்வீசஸ் இது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஏஐ ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோலை கொண்டு போய் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்களே வந்து உங்களுடைய ஃப்ளோவை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொருத்தருடைய டெக்னிக்கல் சப்போர்ட் தேவையில்லை. இதை நார்மலாக நம்ம ஒரு நார்மல் நாலேஜ் இருக்கவங்க இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரோ. இப்போ செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் ரோ வந்து ஏஐ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அதுவும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா, 4 ஆப்ஷன்ஸுக்கு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இது ஏஐ வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன். நீங்கள் ஹலோ போட்ட உடனே வர ஆட்டோமேட்டிக் மெசேஜ், மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் எப்படி எல்லா பிஸ்னஸ்லையும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணலான்றதுக்கான டெமோ தான் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய டெமோ, என்னுடைய பர்சனல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது, என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏஐ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது, 1-on-1 கன்சல்டேஷன். அதை தான் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெசேஜை வந்து இதோட லிங்க் பண்ணுறேன். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அந்த லிங்க் பண்ணுறேன். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை பாருங்கள் லிங்க் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் ஏஐ ட்ரைனிங் அண்ட் மென்டாரிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதற்குள்ள ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மென்டாரிங் செலக்ட் பண்ணிடுறீங்க. நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன், கிளாட் யூ ஆர் செலக்டட் திஸ் ஆப்ஷன், இன்ட்ரெஸ்டட். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். இது கீழே இருக்க ஃபார்மை போய் ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுறேன் அப்படின்றது. இது நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போகணும் இல்லையா, நீங்கள் எங்களை ரீச் பண்ணது வந்து சந்தோஷம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய டீட்டெயில் என்னவோ இல்லை உங்கள் டீட்டெயில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை தரோம் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு மெசேஜ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மெசேஜை தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மெசேஜை வந்து இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனோட வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஒருத்தர் ஏஐ ட்ரைனிங் அண்ட் மென்டார்ஷிப் வேணும்னு கேட்டார்னா அவருக்கு அந்த மெசேஜ் போகும். இன்னொருத்தர் வந்து எனக்கு ஏஐ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார்னா அவருக்கு இந்த மெசேஜ் போகும். மூணாவது ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மெசேஜ் போகும். இதில் நம்ம வந்து லிங்க் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுடைய நம்ம கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள ரவுட் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் வச்சுருந்தோன்னா அவங்கள அங்கே கொண்டு வரலாம், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை இங்கே கொடுத்து. இப்போ அந்த 4 ஆப்ஷன்ஸுக்கும் உள்ளே இருக்க அந்த பாடி டெக்ஸ்ட்டு, டீட்டெயில்டு டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் தான் இது. இது வந்து 4வது 1-on-1 கன்சல்டேஷனுக்கான கண்டென்ட்டு. ஸோ என்னுடைய 1-on-1 கன்சல்டேஷன் நான் டாப் மேட்டினுடைய அசோசியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணாவே எனக்கு டேரெக்டாக என்னுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகும். என்னுடைய கேலண்டரில் போய் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4த்தையுமே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். திரும்ப ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்கம் மெசேஜ், அதுக்கு கீழே லிஸ்ட்டு வருது, ஆப்ஷன்ஸ் வருது அந்த லிஸ்ட்டில். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். இன்க்ளூடிங் 1-on-1 கன்சல்டேஷனோட எல்லாமே வந்துடுது. இதை இப்போ சேவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் இந்த ஃப்ளோ. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நீங்களே ஹேண்டில் பண்ணலாம் எந்த ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இந்த டெமோவை பார்த்ததில் ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து பெரிய லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சில ரியல் டேட்டா சொல்கிறேன். 2024 அதனுடைய வேல்யூ வந்து 50 பில்லியனாக இருந்தது, யூஎஸ்டியாக இருந்தது. 2030 அது வந்து 130 பில்லியன் யூஎஸ்டியா மாறப்போகுது. அதனுடைய growth ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 20% வந்து அதிகமாயிட்டு இருக்கு. 50 lakhs ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதனால உங்க பிஸ்னஸ்ல சீக்கிரமா அதை யூஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்க.
இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமாக பண்ணுறப்ப ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 225% வந்து ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஜஸ்டிசிஆர்எம் பண்ணினா ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய சேல்ஸ் வந்து 20 to 30% ஆவரேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 127% ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு டூலாக பார்க்காதீங்க, இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்றத பாருங்க. வாட்ஸ்அப் வந்து ஒரு மெசேஜிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு ரெவென்யூ இன்ஜின். வெப்சைட் எப்படி 2010 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்ததோ, சோஷியல் மீடியா எப்படி 2020 ரொம்ப ஃபேமஸாக இருந்ததோ, அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் வந்து 2026 ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் இருக்கு, அதையும் எடுத்துக்கோங்க. என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி, ஏஐ மாஸ்டர் சுரேஷ் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் இருக்கு. நாங்க வந்து இன்ஸ்டன்ட் இமீடியட் வெபினார் ரன் பண்றோம். வெபினாருக்கு வந்து நீங்க 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெபினாருக்கு வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே வரை வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 60 மினிட்ஸ் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து 60 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஏஐனா என்ன, ஏஐயில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏஐ எப்படி படிக்கணும், ஏஐ மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம், எங்கேருந்து தொடங்கணும், எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக அந்த 60 நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு எய்ம்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராம்ப்டிங் ஸ்டார்ட் பண்ணி டூல்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். பிகினர் நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் வந்து அங்கே நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம்.